மத்திய நிதிநிலை அறிக்கை 2026-27 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாக்கல் செய்யவிருக்கக்கூடிய நிலையில எதிர்பார்ப்புகள் என்னென்ன தேவைகள், என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் தொழில்துறையினர்கிட்ட இருக்கு அப்படிங்கறத பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களோட நம்ம இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கோம். அந்த வகையில முதலாவதாக திரு ஆர்.வி. சாரி அவர்கள், சேர் ஃபார் சிஐஏ, அவரோட பேசவிருக்கிறோம். வணக்கம் சார். இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை அப்படிங்கறத ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவா ஒரு தொழில் முனைவோரா என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிகரா இருக்கு சார்? எப்போதுமே பட்ஜெட்டில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கத்தான் செய்யும். வேண்டுதல் நிறைய இருந்ததுன்னா கொடுப்பனை கொஞ்சம் இருந்தால் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆஸ் அ பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட் இந்த தரம் பட்ஜெட்டில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஒரு 3-4 எதிர்பார்ப்புகள். ஒன்று வந்து இப்போது எம்எஸ்எம்இயோட தொழில் முனைவோரில் 50% ஈக்விட்டியை வந்து கவர்மெண்ட் ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி 40,000 crores ஏதாவது ஒன்று போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து 2:1 ஈக்விட்டி ரேஷியோவில் கடனை கொடுத்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாக கொடுத்து அது 5 தவணையில் 10 வருஷத்தில் கொடுக்குற மாதிரி வச்சாங்கன்னா நிறைய தொழில் முனைவர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து 10,000 கோடி ஸ்டார்ட் அப்புக்கு கொடுத்த ஃபண்ட் மாதிரி எம்எஸ்எம்இஸ்க்கும் ஒரு ஃபண்டு கொடுத்தாங்கன்னா அதுலேயும் லாட் ஆஃப் எம்எஸ்எம்இஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி டெக்னாலஜி இம்போர்ட் பண்ணுறதுக்கோ ஐபிஎஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ ஃபாரின்லேருந்து அதுக்கு ஒரு ஃபண்டு ஒரு 10,000 கோடி கொடுத்தாங்கன்னா தட் வில் ஆல்சோ பி பிக் பெனிஃபிட். அடுத்தது இப்போது சிட்பிக்கு இப்போது ஃபண்டு கொடுத்துருக்கிற மாதிரி எம்எஸ்எம்இ செபியில் இருக்கிற மாதிரி எம்எஸ்எம்இக்கு தனியாக ஒரு ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் கொடுத்து அதில் எம்எஸ்எம்இ பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா தட் வில் ஆல்சோ பி குட். அடுத்தது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு எம்எஸ்எம்இக்கு ஃபண்ட் பண்ணுற மாதிரி பூலிங் பண்ணி எம்எஸ்எம்இஸில் ஃபண்ட் பண்ணாங்கன்னா தட் வில் ஆல்சோ பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு தோன்றுறது. இதெல்லாம் எவ்வளோ தூரம் வரும் வராதுன்னு தெரியாது. பட் வி எக்ஸ்பெக்ட் மோஸ்ட் ஆஃப் இட் டு ஹேப்பன் நவ். இப்போ இருக்கக்கூடிய குளோபல் எக்கனாமிக் ஹெட்லைன்ஸ் சார், பொருளாதார ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை இருக்கு. ஆல்சோ டொனால்ட் ட்ரம்ப்புடைய டாக்ஸ் எலிவேஷன் இதெல்லாம் பார்க்குற பட்சத்தில் நம்மளுடைய இந்த இயர் பட்ஜெட் வந்து அடுத்த 12 to 18 monthsல நம்மளுடைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஈர்க்கும் அப்படின்னு நம்பலாம் சார்? India is a very big market. Indian economy is one of the most performing economy in the world. அப்படி பார்க்கும்போது there is நீங்கள் சொன்ன இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ள சேலஞ்சஸ் வந்து இந்தியா எஃபெக்ட் பண்ணுது. அதே நேரத்தில் இந்தியன் மார்க்கெட் இஸ் வெரி ஸ்டேபிள். அப்படி இருக்கும்போது தேர் இஸ் அ லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அது தவிர இப்போ EU ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க, FTA போட்டிருக்காங்க. தென் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆசியான், வி ஆர் டாக்கிங் அபவுட் கனடா, வி ஆர் டாக்கிங் டு மல்டிபிள் கண்ட்ரிஸ். அப்படி வரும்போது நம்மளோட சிச்சுவேஷனும் நல்லா இருக்கிறதுனால market size is also quite large and we will probably be one of the manufacturing hubs. I don't know whether overtaking China, but at least next to China we should be one of the large hubs ன்னு தோன்றது. அந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதெல்லாம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணாங்கன்னா we can expect a lot of foreign investment into the country அப்படின்னு தோணுது. காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது குளோபல் எக்கனாமில இந்தியா வந்து எந்த அளவுக்கு முன்னேறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார் இந்த 2026-27 எஸ்பெஷலி பட்ஜெட்ல செக்டார் வைஸ் எப்படி சார் எதிர்பார்க்கலாம்? Typically automotive sector is doing well. Okay, we have been dependent on export to the western countries so far. இப்போ that will not have a big impact. It is having an impact already. But இப்போ வியட்நாம், இந்தோனேஷியா, தாய்லாந்து இவங்கெல்லாமும் தேர் அ பிக் காம்படிஷன் டு அஸ் இன் தி ரீசெண்ட் பாஸ்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது செக்டரல் ஆட்டோமோட்டிவ் செக்டர்ஸில் ஆஸ் அ ஃபினிஷ்டு ப்ராடக்ட் we are able to send. As a component manufacturer we are yet to grow much larger. அதுக்கு வந்து there are incentives being given by the government. I think இன்னும் கொஞ்சம் PLI ஸ்கீம்ஸும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸும் கொடுத்தாங்கன்னா that will improve. As a MSME தான் இன்னைக்கு பேக் போன் ஃபார் எனி கண்ட்ரி. எஸ்பெஷலி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் MSME is quite a large population. MSMEஸ்க்கு we expect a lot of things from the government. MSME செக்டருக்கு வந்து capital is a problem, cash flow is a problem. So cash flowல வந்து if there is a support, then being a largest employer in the country, employment ஆச்சு, எக்ஸ்போர்ட் 45% பண்ணுறோம், அதுக்கும் சப்போர்ட் ஆகும்.
ஸோ கைண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் கைண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோக்கு சப்போர்ட் அண்ட் கேபிட்டல் சப்போர்ட் கிடச்சதுன்னா எம்எஸ்எம்இஸ் ஷுட் பர்ஃபார்ம் பெட்டர் அப்படின்னு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி சார் கேபெக்ஸ் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு பார்க்கலாம் சார்? என்ன கேட்டிங்கன்னா எம்எஸ்எம்இஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னா டிஜிட்டைசேஷன், ஆட்டோமேஷன், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த இதில் போனாங்கன்னா இட் வில் இம்ப்ரூவ். அப்படி வரும்போது அதுக்கு வேணுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எம்எஸ்எம்இஸ் ஆர் ஃபைண்டிங் இட் அ சேலஞ்ச். ஓகே, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஃப் கவர்மெண்ட் இஸ் ஏபிள் டு சப்போர்ட் எதர் பை வே ஆஃப் சப்சிடி ஆர் இதுக்கு டாக்ஸ் ரிஃபர்மேஷன், சில சப்சிடிஸ் கொடுக்குறதுல சேலஞ்சஸ் இருந்ததுன்னா டிப்ரிசியேஷன் ஆக்சலரேட் பண்ணலாம். நார்மலாக எவ்வளோ டிப்ரிசியேஷன் இருக்கோ அதில் 50% பீரியட்லேயே எடுக்க முடிஞ்சதுனால் தென் தட் இஸ் ஆல்சோ இன்டைரக்ட் பெனிஃபிட் ஃபார் அ கேஷ் ஃப்ளோ ஃபார் தி எம்எஸ்எம்இஸ். So much of expectations. நம்மளும் மத்திய நிதி அமைச்சர் என்ன அறிவிக்க போறான்னு பார்க்கலாம். Thank you so much for sharing your views with us, sir. Thank you.